நான் தந்த அடைமொழி புரட்சி கலைஞர் கேப்டன் பிரபாகரன். இந்த புரட்சி கலைஞர் என்றது புரட்சி நடிகருடைய எம்ஜிஆருடைய புரட்சியையும் கலைஞருடைய பெயரையும் சேர்த்துதான் புரட்சி கலைஞர் என்று நான் கூலிக்காரனில் அழைத்தேன். மாபெரும் மிகப்பெரிய வசூலுக்கு சொந்தக்காரராகத்தான் அவர் விளங்கினார். திரையுலகில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்னணியில் வந்து நின்று அவர் பணியாற்றிய விதம் காலத்தால் மறக்க முடியாதது. நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதனுடைய கடனை அடைத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அமைந்தார். அப்படிப்பட்டவருக்கு அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது என்னிடம் சொன்னது கலைஞர் தலைமையில் நடத்த வேண்டும் என்றார். உடனே கலைஞரிடம் அழைத்து சென்று என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு. 4 தேதி கொடுக்குறாரு கலைஞர்கிட்ட. நீ என்ன தேதி சொல்லு, நான் வரேன் அப்படின்னாரு. அந்த தேதி தான் நடந்தது. அப்படிப்பட்ட திருமண வைபவம் மதுரையில் அந்த மாதிரி ஒரு முத்தையா மன்றத்தில் அந்த மாதிரி எந்த காலத்திலும் நடக்காது, நடக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட கடல் அலை போல மக்கள் வெள்ளத்தில் அவருடைய திருமணம் நடந்தது.